இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாமில் எந்த மாதிரி எழுதுவோமோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நம்ம சினாப்சிஸ் எழுதுவோம். சினாப்சிஸில் இன்ட்ரோடக்ஷன், கான்செப்ட் மேப், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன், நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். இதுதான் இந்த ஓவரால் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிலாசபின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபிலாசபின்ற வேர்டு வந்து க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து எடுத்துருக்காங்க. இது வந்து க்ரீக் வேர்டு. இதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஃபிலோ, சோஃபியா. ஃபிலோ அப்படின்னா மீனிங் வந்து லவ், சோஃபியா அப்படின்னா விஸ்டம். ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது லவ் ஆஃப் விஸ்டம். செகண்ட், நம்ம எஜுகேஷன்னா என்ன அப்படின்ற மீனிங் பார்த்துடலாம். எஜுகேஷன்ற வேர்டு வந்து லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, எஜுகேஷோ, எஜுகேர். எஜுகேஷோ அப்படின்னா ப்ரீடிங், பிரிங்கிங் அப், ரியரிங் அதுன்ற மீனிங். எஜுகேர் அப்படின்னா பிரிங்கிங் அப், லீடிங் அவுட், ரிஃப்ளெக்டிங் த ப்ராசஸ் ஆஃப் கைடிங் சம்ஒன் ஃப்ரம் த இக்னோரன்ஸ் டு நாலேஜ். இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை. ஒருத்தனை வந்து அறியாமையிலேருந்து நீக்கி ஒரு நாலேஜ் பெறுற மாதிரி வைக்கிறது தான் வந்து எஜுகேஷன். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் என்னன்றது பார்த்துடலாம். அது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா எஜுகேஷ்னல் ப்ராக்டிசஸ்க்காக. அது மாதிரி எஜுகேட்டர்ஸை வந்து கைட் பண்ணுது ஒரு எத்திக்கல் டிசிஷன் எடுக்கிற. எத்திக்கல் டிசிஷன் அப்படின்னா பேலன்ஸ்டு டிசிஷன் எடுக்கிறதுக்காக எஜுகேட்டர்ஸை வந்து கைட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோஸ்டர்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், பர்சனல் க்ரோத் அண்ட் அடாப்டிலிட்டி. ஃபோஸ்டர்ஸ் அப்படின்னா வளர்த்தெடுக்குது. ஒரு பர்சன் கிட்ட கிரிட்டிக்கல் திங்கிங்கை தூண்டி விடும், பர்சனல் க்ரோத்தை வந்து வளர்த்தெடுத்து விடும். அடாப்டபிலிட்டினா என்ன அப்படின்றத டீச் பண்ணி அவனை லேர்ன் பண்ண வைக்கும். லாஸ்ட்டாக நமக்கு ஒரு நல்ல டீச்சிங் மெத்தேடை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது மூலியமாக கோர் ஆஃப் எஜுகேஷ்னல் வேல்யூவை வந்து அலைன் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன். இம்பார்ட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கான கோட்டை ஒன்று பார்த்துடலாம். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். சுவாமி விவேகானந்தா. எஜுகேஷன்றது வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறது மட்டும் கிடையாது. நேச்சராக இன்ஹெரிட்டண்ட்டாக ஒரு பர்சன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ண வைக்கிறதும் அதை வந்து நர்ச்சர் பண்ண வைக்கிறது தான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் வியூ. அதனால் இந்த கோட்டை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைண்ட் மேப் பார்க்கலாம். இந்த மைண்ட் மேப் வந்து என்னோடய ஓன் மைண்ட் மேப். இது எந்த ஒரு வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிள் கிடையாது. நான் இந்த வீடியோக்காக நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது. இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் அப்படியே எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேர்ம்ஸ்க்கு ஏற்ற ரிலேட்டட் இமேஜஸ்மே இருக்குது. அதை அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாமில் வரைஞ்சா போகுது. இது அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாமில் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இந்த மைண்ட் மேப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 7 பாயிண்ட்ஸ் இருக்குது மொத்தம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிலாசபிக்கல் எஜுகேஷனில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் பெடகாகி. அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் இருக்குது. அது அப்படியே நீங்கள் எக்ஸாமில் வரைஞ்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். அது வர செகண்ட் ஒன் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். அந்த கொஸ்டின் மார்க்கு ஒரு பாய் நிற்கிற மாதிரி நீங்கள் வரையணும். தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் தியரி. ஃபோர்த்து எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க், professional identity. Fifth one, sixth one, adaptation to change. Last but not least, last one, personal and professional growth. ஓவராலாக இந்த மைண்ட் மேப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஃபார் பெடகாகி. பெடகாகினா என்னென்னு தெரியும், நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட். கிரிட்டிக்கல் திங்கிங்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக யோசிக்கிறது தான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். ஃபவுண்டேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் தியரிஸ். எஜுகேஷ்னல் தியரிஸ் எப்படின்னு டெவலப் பண்ணுறது. எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா பேலன்ஸ்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுக்கு தான் அந்த பேலன்ஸ் மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரொஃபஷ்னல் ஐடென்டிட்டி. நம்ம ப்ரொஃபஷ்னல் ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு வியூ கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து அடாப்டேஷன் டு சேஞ்ச், அடாப்ட் பண்ணிக்கிறது. அடுத்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ரோத். இப்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கு ஒரு கோட்ஸ், அது மாதிரி வந்து ஒரு ஓவராலாக சிக்னிஃபிகன்ஸ் கேட்டால் எப்படி இந்த கொஸ்டினை வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம் வாங்க. ஃபவுண்டேஷன் ஃபார் பெடகாகி. பெடகாகி அப்படின்னா நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் தான். அதுக்கு எந்த மாதிரி ஃபிலாசபி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கொடுக்குது. அந்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் மூலியமாக நம்ம டீச்சிங் மெத்தட்ஸும் அப்ரோச்சஸும் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது மூலியமாகவும் அதுக்கப்புறம் ஃபிலாசபிக்கல் ரூட் ஆஃப் பெடகாகி எங்கேருந்து வருதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலியமாகவும் ஒரு எஜுகேட்டருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்க்கும் வந்து நடுவில் எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணுவான் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் பெடகாகி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எஜுகேட்டருக்கு ஒரு பெஸ்ட்டு டீச்சிங் மெத்தடை கொடுத்து ஸ்டூடெண்ட்டை ஒரு நல்ல லேர்னிங் என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் பெடகாகி. இப்போ நம்ம கோட்ஸ் பார்த்துடலாம். த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் அசிஸ்டிங் டிஸ்கவரி செட் பை மார்க் வெயின் டோரென். டீச்சிங்
ன்றதை விட அந்த ஸ்டூடெண்ட்டோட டிஸ்கவரிக்கு வந்து நம்ம ஒரு மென்டாராக ஒரு அசிஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் பெடகாகிக்குரிய கோட்ஸ். செகண்ட் ஒன், நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிலாசபி வந்து எஜுகேட்டர்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லை நல்லா வந்து ஷார்ப்பன் பண்ணிவிடும். இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எஜுகேட்டர் வந்து நல்ல டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸு, நார்ம்ஸ், அதுக்கப்புறம் நிறையா கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸு இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம டீச் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அவுட்கமும் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். Education purpose is to replace an empty mind with an open one. Malcolm Forbes. இது வந்து இதுக்கு ரிலேட்டடான கோட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எம்டி மைண்டை ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எஜுகேஷனோட மோட்டிவ். அதுதான் வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து அதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் தியரி. டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் தியரியில் ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷனோட வேலை என்ன அப்படின்னா, எஜுகேஷனல் தியரியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான பேசிக்கான கரிக்குலம் டிசைன், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட், அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இது எல்லாத்தையுமே எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்றத கைட் பண்ணுறது வந்து ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன். இப்போ வந்து ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் மூலயமா கைட்லைன்ஸ் பெற்று நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ கரிக்குலம் டிசைன்னா இதுதான், இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னா இதுதான், அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ்னால் இதுதான் அப்படின்றது இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலியமாக எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மீனிங்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் லேர்னிங் அவுட்கம்மையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டடான கோட்ஸ் வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, The function of education is to teach one to think intensively and to think critically. Intelligence plus character, that is the goal of true education, said by Martin Luther King. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷன்றது வந்து ஒருத்தரை வந்து எப்படி கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறது, எவ்வளோ ஆழமாக திங்க் பண்ணுறது அப்படின்றது டீச் பண்ணுறது தான் வந்து எஜுகேஷன். ஒருத்தர் எஜுகேஷன் லேர்ன் பண்ணுறது மூலயமா அவருக்கு இன்டெலிஜென்ஸும் வந்து க்ரியேட் ஆகுது, கேரக்டரும் வந்து பில்ட் ஆகும். இந்த ரெண்டுமே வந்து எஜுகேஷன் லேர்ன் பண்ணுறது மூலயமா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு ட்ரூ எஜுகேஷனோட கோலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, மார்ட்டின் லூதர் கிங். ஃபோர்த் ஒன் வந்து எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க். எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்னு என்ன அப்படின்னா, பேலன்ஸ்டு டிசிஷன் வந்து ஒரு எஜுகேட்டர் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் எது மூலயமா இருக்கும் அப்படின்னா, நம்ம மாரல் வேல்யூஸ் டீச் பண்ணுறது மூலயமா, ஒரு ஸ்டோரி சொல்லி அதில் வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறது மூலயமா, அந்த மாதிரி வந்து ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் வந்து எஜுகேட்டருக்கு வந்து கைட் பண்ணும். அதுவே வந்து எஜுகேஷ்னல் கண்டெஸ்ட்னால் எஜுகேஷனில் எந்த மாதிரி டீல் பண்ணுது அப்படின்னா, 3 விஷயத்தில் டீல் பண்ணுது. ஈக்விட்டி, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். ஈக்விட்டினா சமத்துவம், டைவர்சிட்டினா பலமுகத்தன்மை, இன்க்ளூஷன் அப்படின்னா சேர்த்தல். இந்த 3 விஷயத்துலேயும் வந்து இந்த எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் வந்து டீல் பண்ணுது. இப்போ இதை பற்றி அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஜுகேஷன் லேர்ன் பண்ணுறது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து மைண்டு மூலியமா, இன்னொன்று வந்து ஹார்ட் மூலியமா. நம்ம ஹார்ட் மூலியமா லேர்ன் பண்ணாத எஜுகேஷன் வந்து எஜுகேஷனே இல்லை, மைண்டு மூலியமா லேர்ன் பண்ணாலும் அது எஜுகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, அரிஸ்டாட்டில். எஜுகேட்டிங் த மைண்ட் வித்தவுட் எஜுகேட்டிங் த ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க அரிஸ்டாட்டில். ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரொஃபஷ்னல் ஐடென்டிட்டி. ப்ரொஃபஷ்னல் ஐடென்டிட்டியில் ஃபிலாசபி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எஜுகேட்டரை எப்போவுமே ஒரு ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் என்கேஜ் பண்ணியே வச்சுருக்கோம். ஃபிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னா தத்துவங்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை வந்து எஜுகேட்டருக்கு வந்து டீச் பண்ணியிருக்கோம். அது மூலியமாக அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அடுத்து செகண்டாவது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, அலைன் பண்ணுறதுக்கு, அவங்களோட டீச்சிங் ப்ராக்டிசஸை அலைன் பண்ணுறதுக்கும், ஒரு வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸை வந்து அவங்க பர்சனலாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ரிலேட்டடான கோட்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு. ப்ரூஸ்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒன்றை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நீ ஒன்றை வந்து மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணி படித்து பார்க்கணும், அப்போ தான் நீ ஒன்றை வந்து அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டு நோ ஒன் செல்ஃப் இஸ் டு ஸ்டடி ஒன் செல்ஃப் இன் ஆக்ஷன் வித் அனதர் பர்சன், செட் பை ப்ரூஸ்லி. ஃபிலாசபி வந்து எஜுகேஷனை எப்படி எக்யூப் பண்ணுது அப்படின்னா, எஜுகேட்டர் எப்போவுமே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு சிலபஸ் இருக்கும், நம்ம ஒரு டீச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம டீச் பண்ணும்போது ஒரு சிலபஸ் இருக்கும். ஆனால் நம்மளால் அந்த சிலபஸையுமே டீச் பண்ண முடியும், நம்ம லேர்ன் பண்ண சிலபஸையும் வந்து டீச் பண்ண முடியும். அந்த மாதிரி டே டு டே அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம டீச்சிங்க்கு வந்து தயாராகிறோம். அதுதான் வந்து ஃபிலாசபி நம்மளை வந்து அந்த மாதிரி எக்யூப் பண்ணுது. அது மூலியமாக நம்ம
நம்மளை எந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்க்கு போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணுது. அது மூலியமாக நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான லேர்னிங் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து கிடைக்கும். இதுக்கு ரிலேட்டடான கோட்ஸ் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரியோ பஸ்கேக்லியா. சேஞ்ச் இஸ் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் ஆல் ட்ரூ லேர்னிங். சேஞ்ச் தான் வந்து ஒரு ட்ரூ லேர்னிங்க்கான எண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபிலாசபி வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுது. அதான் அடாப்டேஷன் டு சேஞ்ச். 7th ஒன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத். நம்ம ஃபிலாசபி படிக்கிறது மூலியமாக நமக்கு பர்சனல் க்ரோத்தும் இருக்கும், ப்ரொஃபஷனல் க்ரோத்தும் இருக்கும். பர்சனலாக நம்ம ஒரு வேல்யூஸ், ஒரு பிலீஃப்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்குவோம். ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு எத்திக்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். எந்த மாதிரி டீச் பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறது அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். இது மூலியமாக நமக்கு வந்து அந்த ப்ராக்டிசஸும் கிடச்சிருது. ஆன்கோயிங் நம்மளை அசஸ் பண்ணுறது மூலியமாக ஆன்கோயிங் டெவலப்மெண்ட் இருக்கும் நம்ம கெரியரில். இப்போ இதை பற்றி கோட்ஸ் பார்த்துடலாம். த அன்எக்ஸமைன்ட் லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் செட் பை சாக்ரேட்ஸ். நம்மளை வந்து நம்ம அசஸ் பண்ணாமல், நம்ம இதுதான் அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்காம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொன்று லேர்ன் பண்ணி நம்ம கேரக்டராக இருக்கட்டும், நம்ம ஸ்டடீஸ் மெத்தடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். அது எந்த மாதிரி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அசஸ் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம அசஸ் பண்ணலை அப்படின்னா அது லைஃபே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் செட் பை நெல்சன் மண்டேலா. எஜுகேஷன் இருந்தால் நம்ம அந்த வேர்ல்டையே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப எசென்சியலாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஃபார் ஷேப்பிங் த ஃபவுண்டேஷன், எத்திக்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங் ப்ராக்டிசஸ். இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். அதே ஹெட்டிங்கை தான் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இது அப்படியே நீங்கள் எழுதுனா போதும். அண்ட் இட் எக்யூப்ஸ் எஜுகேட்டர்ஸ். இந்த மாதிரி எக்யூப் பண்ணுது கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி, அடாப்டபிலிட்டி, எஜுகேஷ்னல் லேண்ட்ஸ்கேப், இந்த சொசைட்டியில் நேவிகேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எஜுகேட்டர்ஸ் வந்து எக்யூப் பண்ணுது. இந்த மாதிரி எக்யூப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது? எப்போவுமே ஃபிலாசபிக்கல் பிரின்சிபலில் வச்சு எஜுகேட்டர்ஸை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்கு. தியரிட்டிக்கல் சவுண்ட்ஸும் கொடுக்குது, ப்ராக்டிக்கல் எஃபெக்டிவ்னஸும் வந்து கொடுக்குது. ஓவராலாக வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் க்ரியேட் பண்ணுது, டீச்சர்ஸ்க்கும் க்ரியேட் பண்ணுது. தான் வந்து ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.